Friends, welcome to Dara's Boutique Services. இன்னைக்கு வந்து ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்கலாம். அதில் வந்து எப்படி இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இது வந்து பேக் நெக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸ்லீவும் ஒரு ஸ்லீவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னொரு ஸ்லீவ் ஒர்க் பண்ணுறதை மட்டும்தான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த நெக்கும் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிரும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒன் ஆஃப் த ஸ்லீவ்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து டு பிகின் வித் பேஸ் லைன் வந்து கோல்டன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி 2 லைன் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன் ஆல்ரெடி. அண்ட் ஒரு லைன் வந்து சுகர் பீட், கோல்டன் கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லோட் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பேஸுக்கு வந்து இந்த பைப்பிங் ரோப் யூஸ் பண்ணி இது கொடுத்துடலாம், பேஸ் லைன் கொடுத்துடலாம். அதுக்கு வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சு நம்ம நார்மலாக பண்ணுற ஜிக்ஸாக் ஸ்டிச் வச்சு இந்த இடத்துல இதை இந்த எட்ஜஸில் மட்டும் வந்து நல்லா லாக் ஆகிறதுக்கு ஒரு 5-6 டைம்ஸ் ஜிக்ஸாக் ஸ்டிச் அந்த இடத்துலையே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணலாம். அப்படியே வச்சு இந்த இடத்துல அட்டாச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே லோட் கொடுக்க போகிறேன். லோடுக்கு வந்து இந்த 2 கலர் ஒரே கலரில் 2 த்ரெட் எடுத்திருக்கேன். பக்கத்துலேயே இன்னொரு குட்டி ஸ்டிச்சு அப்படியே ரிவர்ஸில் இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல ஒன்று குட்டி ஸ்டிச் ஒன்று, இப்போது லோட் ஸ்டிச் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீட் யூஸ் பண்ணி ஒரு லைன் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்பர் 4 பிளாஸ்டிக் பீட் யூஸ் பண்ணி அங்கங்கே ஸ்கேட்டர்டாக அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே தான் இந்த நம்பர் 4 பீடை ஸ்கேட்டர்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கிறதுல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சுகர் பீடு ஒன்றும் ஒரு நம்பர் 3 பீடு ஒன்றும் வந்து பிக் பண்ணி அரும்பரும்பாக நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடலாம். குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ரிவர்ஸில் இப்படி க்ராஸாக கொண்டு வந்து திருப்பி இங்கே ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டு ரிவர்ஸில் இழுத்துருங்க. அப்புறம் சுகர் பீடு ஒன்று, ரவுண்ட் பீடு ஒன்று பிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அட்டாச் பண்ணியிருக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்பர் 3 ரவுண்ட் பீடு வருது, அதுக்கு அடுத்து தான் சுகர் பீடு வருது. ஆனால் நம்ம பிக் பண்ணுறது வந்து எப்படி பிக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் எடுக்கணும், அதுக்கு அடுத்து ரவுண்ட் பீட் எடுக்கணும். ஸோ நம்ம இந்த த்ரெட்டில் வந்து அட்டாச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரவுண்ட் பீடு உள்ளே இறங்கும், அதுக்கு அடுத்து சுகர் பீடு இறங்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இங்கே ரவுண்ட் பீட் இருக்குது, அதுக்கு அடுத்து சுகர் பீட் இருக்குது. ஆனால் பிக் பண்ணும்போது சுகர் பீட் ஃபஸ்ட்டு பிக் பண்ணோம், அதுக்கு அடுத்து தான் ரவுண்ட் பீட் பிக் பண்ணோம். ஸோ தட் நம்ம அட்டாச் பண்ணும்போது அப்படியே அந்த ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். ஸோ ஓகே, இப்போ க்ராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் அப்படியே ரிவர்ஸில் த்ரெட் இழுத்துட்டு சுகர் பீடு ஃபஸ்ட்டு, ரவுண்ட் பீட் செகண்ட் அப்படி எடுத்துகிட்டு திருப்பி அட்டாச். ஓகே, இப்போது இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. பீட்ஸு சுகர் பீட்ஸ் பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு ரேண்டமாக எல்லா டைரெக்ஷன்லேயும் டேர்ன் ஆகிற மாதிரி வச்சுட்டு வரணும், ஒரே ஆர்டரில் இல்லாமல். நம்ம நார்மலாக சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரே லைனில் அப்படியே லைனாக வைக்காமல் அப்படியே ரேண்டமாக
எல்லா டைரக்ஷன்லேயும் டர்ன் பண்ணி அப்பப்போ ஒரு 3 பீட்ஸ் வச்ச உடனே டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த சைடும் இந்த சைடும் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த கேப்பில் மட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா இந்த ஃப்ளார் வந்து 4 சைடும் போடுற மாதிரி பிளானு, அண்ட் இந்த லீஃபும் சென்டரில் வர மாதிரி இது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இந்த லீஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து ஆரம்பிங்க லீஃபு. இது லீஃப் ஸ்டிச், ஆக்சுவலி ஒன் ஆஃப் த லீஃப் ஸ்டிச்சு. சென்டர்லேருந்து இதுக்கு வந்து க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ட்ராக் பண்ணி பின்னாடி கொண்டு வந்துட்டு ஆக்சுவலி இது வந்து ட்ராக் பண்ணி பின்னாடி இப்படி கொண்டு வரணும் இந்த த்ரெட்டை. ஸோ அதிலே ஃபில் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த ஸ்டிச்சோடு முடிஞ்சிருச்சு. இதை சுற்றி வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம், ஒரு லைனு. அதுக்கப்புறம் இந்த இதை சுற்றியும் வந்து ஒரு கோல்டன் கலரில் ஒரு ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துக்கலாம், செயின் ஸ்டிச். ஓகே, இப்போது இந்த இதில் எல்லாமே மேக்ஸிமம் முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும், இந்த ஃப்ளார் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. இதை சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதை சுற்றி வந்து ஜர்தோசி ஒரு லைன் கொடுக்க போகிறேன். அதை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கிறது வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த டூ கலர், இந்த கலர் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலர் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். அதாவது ஒரு ஷேடு டார்க்கு, இந்த ஷேடை விட ஒரு ஷேடு டார்க் இந்த ஷேடு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃப்ளாரோட சென்டரில் வந்து நம்பர் 4 பிளாஸ்டிக் பீட் வச்சுருக்கேன், கோல்டன் கலர் பிளாஸ்டிக் பீடு. அதை சுற்றி வந்து லைட் பிங்க்கில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் அந்த ஷேடை விட டார்க்காக இருக்கிற ஷேடில் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். இந்த ஒரு லைன் ஃப்ரெஞ்ச் நாட் முடிச்சுட்டு ஜர்தோசி போடும்போது காட்டுறேன். ஓகே, இப்போது இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஜர்தோசி லைன் ஒரு லைன் சுற்றி கொடுக்க போகிறோம். அதுக்கு நார்மல் சூயிங் த்ரெட்டு, சின்ன சைஸ் நீடில், ரொம்ப தின்னாக இருக்கும் இந்த நீடில், அந்த நீடில் எடுத்து அதில் போட்டிருக்கேன். ஸோ இது வழியாக இந்த ஜர்தோசி ஆக்சுவலி உள்ளே இறங்கிரும் அந்த ஹோல் வழியாக. ஓகே, இப்போது இந்த ஜர்தோசி சைஸை விட கொஞ்சம், இப்போ இந்த லென்த், இந்த அளவு லென்த்து ஜர்தோசி ஆக்சுவலி இருக்குது. நான் அதை விட கொஞ்சம் கம்மியாக இந்த இடத்துல பஞ்ச் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக எம்போஸ்டாக தூக்கிட்டு தெரியும். அதுலேருந்து ஒரு மிட்வேல வந்து வெளியில் திருப்பி வந்து நீடில் எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி வெளியில் அந்த சைடு எடுத்துகிட்டு மிடில் எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஜர்தோசி ஏற்றிக்கிட்டு ஒரே டைரக்ஷனில் வரணும் ஆக்சுவலி நீடில். ஒன்று இப்போ இந்த த்ரெட்டுக்கு இந்த சைடு எடுக்கணும், அப்படி இல்லைன்னா வெளியில் இந்த சைடு எடுக்கணும். நான் இந்த சைடு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஆல்ரெடி 2 இதை, அதனால் வெளியிலேயே எடுக்கிறேன். ஸோ ஒரே சைடில் வந்து ஃப்ளோ ஆகி வரும், இல்லைன்னா ஜிக்ஸாக்காக தெரியும் அந்த ஜர்தோசி, அது நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீடில் வெளியே எடுத்துட்டேன். இப்போது வெளியில் திருப்பி ரிட்டர்ன் வெளியே வர்றது இப்படி வரணும். நீடில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த இடத்துல நீடில் இந்த சைடு எடுக்கிறேன். இந்த சைடு இப்படி எடுக்கக்கூடாது, ஒரே டைரக்ஷனில் வரணும். நான் எல்லாமே வந்து
இப்படி வெளிக்குடி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரே டைரக்ஷனில் எடுத்தால் தான் ஃபினிஷிங் க்ளீனாக இருக்கும். இப்போ கவனிங்க திருப்பி. ஸோ த்ரெட்டை அந்த சைடு விட்டுட்டு இந்த சைடு தான் எடுப்பேன். இதை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த ஃப்ளார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஸ்பேஸில் இருந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேலே ஷோல்டரில் வந்து கோல் ஷோல்டர் டைப்பில் கொண்டு வரதுக்காக கீழே பேஸில் என்ன பண்ணியிருக்கோமோ அதே வந்து மேலேயும் பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீடையும் சுகர் பீடையும் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதுவே இங்கே வந்து கேப்ஸோட இங்கே கீழே வந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு லைன் வந்து சுகர் பீட், ஒரு லைன் நம்பர் 3 பிளாஸ்டிக் பீடு அண்ட் ஒரு லைன் சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த ரிங்ஸ் மாதிரி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லாரியல்ஸ் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லாரியல்ஸ் அட்டாச் பண்ணுறோம். அதுக்கு வந்து நார்மல் சூயிங் த்ரெட்டில் வந்து நம்ம ரொம்ப தின்னான நீடில் எடுத்து நார்மல் சூயிங் மாதிரி தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கு லாரல்ஸ் வந்து இப்படி கிடைக்கும். ஒரு 3 பீட்ஸ் எடுத்துக்கலாம். நீடில் எடுத்துட்டு ரெண்டு ஸ்டிச்சு போட்டுக்கிறது நல்லது. ஸோ தட் நம்மளுக்கு கொஞ்சம் டைட்டாக அது ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக உட்காரும். ஸோ இதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து 3 லாரியல்ஸ் வச்சு அட்டாச் பண்ணணும், ஃபுல்லாக அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த ரிங்லேயும் அட்டாச் பண்ணுவேன், இந்த ரிங்ஸ்லேயும் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு, ஓகே இப்போது இந்த கர்வ்ஸில் எல்லாத்துலேயும் வந்து லாரியல்ஸ் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன் 2 ரிங்ஸ்லேயுமே. அதுக்கடுத்து வந்து இந்த செல்ஃப் கலரில் வந்து டியர் பீட் ஒட்டி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. இந்த டியர் பீட் சுற்றி வந்து இப்போ ஜர்தோசி வந்து ஃபில் பண்ணலாம். அது எப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி நான் இங்கே ஜர்தோசிஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீடை சுற்றி எப்படி ஜர்தோசி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நம்பர் 23 நீடில் சைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அண்டு நார்மல் சூயிங் த்ரெட்டை வச்சு நம்ம நார்மல் செயின் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி தான் போடணும். பட் இந்த ஜர்தோசி உள்ளே விட்டு வரணும். இந்த ஸ்டிச்சு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் பிகின் பண்ணும்போது. பிகினர்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இந்த ஸ்டிச்சை வந்து ஜர்தோசி நீடில் ஆரி நீடில் யூஸ் பண்ணி பண்ணுறது நல்லா ஈஸியாக இருக்கும். அண்டு நம்ம கீழே இந்த ஃப்ளாரில் பண்ணது பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல் நீடில் வச்சு பண்ணேன். இது நார்மல் நீடிலில் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டிச் வந்து ஜர்தோசி நீடில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ
ஓகே, இப்போ இந்த ஃப்ளார் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா பீட்ஸ்லேயும் சுற்றி ஒரு லைன் வந்து ஜர்தோசி கொடுத்துட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்லீவில் வந்து இந்த ஃப்ளாரை சுற்றி ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே வந்து ஜர்தோசி ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகே, ரெண்டு ஸ்லீவ்லேயுமே ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது வந்து பேக் நெக் அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஸ்லீவ்ஸில் வந்து பேஸ் லைனில் என்ன பண்ணமோ அதே ஒர்க் தான் ஓவராலாகவே இந்த நெக் லைனில் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து இந்த லீஃப் மட்டும் எக்ஸ்ட்ராவாக அங்கங்கே ஒவ்வொரு லீஃப் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அதே மாதிரி தான் இதில் ஃப்ரண்ட் நெக்லேயும் சேம் ஒர்க் அப்படியே அப்ளை ஆகிருக்கு. அண்ட் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆரி ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.